ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பிரியாணி பண்ணுவேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் நான் அரைச்சிட்டேன். பெரிய வெங்காயத்தையும் நல்லா அரைச்சிட்டேன். எல்லாமே இன்றைக்கி அரைச்சி தான் போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் அரைச்சி ஊற்றி அதையும் தாளிச்சிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சியை விட பூண்டு வந்து எப்போவுமே ஜாஸ்தி போடணும், அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி எவ்வளோ போடுறீங்களோ அதை விட ஜாஸ்தி பூண்டு போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வணங்கட்டும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1 kg நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ஒரு 150 கிராம் பூண்டு போடணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடயே நான் தாளிக்கும் போதே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு எப்போவுமே பிரியாணி வைக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும், பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி பிரியாணி செய்வேன். ஸோ அடுத்து தக்காளியும் ஒரு 4-5 தக்காளி, பழுத்த தக்காளி, அதையும் மிக்சியில் அடித்து ஊற்றிக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வணங்கட்டும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது இதில் கொஞ்சமாக வாசத்துக்காக ஒரு மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். அதுவும் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ லைட்டாக அந்த வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ மல்லித்தலை, புதினா அதையும் அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிடுறேன். அதையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும், எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ நான் இன்றைக்கி வைக்க போகிறது மட்டன் பிரியாணி. அதுலேயும் மட்டன்லேயும் நிறைய கொழுப்பு இருக்குது. ஸோ நான் எண்ணெய் அளவாக தான் ஊற்றிருக்கேன். சரி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம் வாங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இதே வந்து காஷ்மீர் சில்லியும் சேர்ந்துருக்கு, கலந்துருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இது நான் வீட்லேயே எப்போவுமே அரைச்சி ரெடி பண்ணி வைக்கிற பிரியாணி மசாலா, அது ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். பிரியாணி மசாலா நார்மலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறது தான். எப்போவுமே அது எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இது கடையில் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு எண்ணெயே இல்லை அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்ததாக இதில் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர், லெமன் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு மேலே தயிர் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் மட்டன் சேர்க்க போகிறேன். மட்டன் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். 3 விசிலே கரெக்டாக இருந்தது எனக்கு. அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் மட்டன் வேக வைக்கும் போதும் அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பெரிய டம்ளரில் 6 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். பெரிய டம்ளர் 6 டம்ளர் அப்படிங்கும்போது 1 கிலோவும் கொஞ்சம் ஜாஸ்தியும் வரும். மட்டன் வந்து 1 கிலோ இருக்குது. ஸோ அதுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னா 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நான் 9 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் ஆல்ரெடி கரெக்டாக அளந்து வச்சுட்டு அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி எல்லாமே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மட்டன் வேக வைக்கும்போது கொழுப்பை தனியாக எடுத்து வச்சுருவேன். கொழுப்பை வேக வைக்க மாட்டேன். கொழுப்பை வந்து தாளிக்கும் போதே போட்டுருவேன். பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் வரும்போது லேட்டாகிடுச்சு. அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு விசில் விட்டுட்டாங்க. கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வணக்கும் போதே போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றி மூடி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வரும்போது கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஃபுல்லாக சேர்த்துட்டு
நல்லா ஒரு தடவை அடியோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால் அடியோடு சேர்த்து கிளறணும். ஸோ எப்போவுமே பிரியாணி வைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன ஒன்று எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணியும் அரைச்சி வச்சுருந்தா ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பிரியாணி வைக்கிறதெல்லாம். ஸோ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடியோடு சேர்த்து கிளறிக்கலாம். கிளறிட்டு மூடி வச்சிடலாம், ஒரு கொதி வரட்டும். அம்மா எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரிசி போட்ட உடனே சிம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி நல்லா கொதித்து வேகணும் அப்படின்னு. அப்படி இல்லாட்டி நறுக்கு அரிசி விழுந்துரும்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மா தான் கிளறிட்டு இருக்காங்க. தண்ணி நல்லா வத்துறதுக்காச்சு, தம் போடுறதுக்காச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்றினதுக்கப்புறம் அப்படி நம்ம தம் போட்டுடலாம். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு தம் போட்டுடலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. அம்மா அடுப்பை மாற்றிட்டாங்க. கீழே தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ தண்ணி மேக்ஸிமம் வற்றிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இனி இது தம்மில் கரெக்டாகிடும். இப்போ அரிசி வெந்தாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா சைட்லலாம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா அடியோடு சேர்த்து கலரிட்டு தம் போட்டுடலாம். ஸோ அம்மா இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இடையில ஒரு தடவை நல்லா எடுத்து கிளறிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் தம்லேருந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, எடுக்காதீங்க. சூடோடு எடுத்திங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். தம்மிலேருந்து எடுத்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது எடுத்தால் போதும். ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.